வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மாணவர்கள் நடத்திய மகத்தான புரட்சி வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. இந்த வெற்றிதான் இப்போது அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது. தமிழகத்திலிருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அவர்களால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. ஆனால் 8 நாட்களாக மாணவர்கள் நடத்திய எழுச்சி போராட்டம்தான் இன்றைக்கு இப்படி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர செய்திருக்கிறது. இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஆதரவான போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிற தமிழர்களின் உரிமைகளுக்கு, அந்த உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கு மாணவர்கள் காட்டிய மகத்தான கொந்தளிப்பு தான் இந்த போராட்டம். மெரினா கடற்கரையில் ஒலித்த முழக்கங்கள் இவை நன்றாக வெளிப்படுத்தின. மோடிக்கு எதிராக ஒலி முழக்கங்கள் விண்ணை முட்டி எழும்பின. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாத அளவிற்கு இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்ப்பை ஈட்டி வைத்திருக்கிறது என்பதை போராட்டத்தின் மூலம் காண முடிந்திருக்கிறது. இப்போது தற்காலிகமாக ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல நகரங்களில் ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு பிறகும் நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்று சிலர் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். வன்முறையும் வெடித்திருக்கிறது. இவைகள் தவிர்க்கப்பட வேண்டியவைகள். அமைதி வழியில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது, வரவேற்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் வெற்றியை கொண்டாட வேண்டிய நேரத்தில் இப்போது ஒரு பிரிவினர் நிரந்தர தீர்வு வருகின்ற வரை போய மாட்டோம் என்று கூறுவது நியாயமான, நடைமுறைக்கு உகந்தக்கூடிய கோரிக்கையாக அல்ல. நிரந்தரமான தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும். நாடாளுமன்றத்தில் விலங்குகளை காட்சிப்படுத்தும் பட்டியலிலிருந்து காளையை நீக்குவதற்கான சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். அந்த சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். இதற்கு குறைந்தது 3 மாத காலம் ஆகும். இந்த 3 மாத காலம் வரை மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இப்போது ஆளுநர் தனது உரையில் சொல்லியிருக்கிறார், இது நிரந்தரமான சட்டமாகத்தான் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நடைமுறையையும் யதார்த்தத்தையும் கவனத்தில் கொண்டு மாணவர்கள் இந்த போராட்டத்தின் வெற்றியை கொண்டாட வேண்டுமே தவிர மீண்டும் போராட்டத்தை தொடருவோம் என்று சொல்லி வன்முறைகளில் இறங்குவது போராட்டம் கிடைத்த சிறப்பையும் போராட்டம் ஈட்டி தந்த பெருமையையும் குலைத்து விடுவதாக அமைந்துவிடும். சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.